கலிலேயா கடலை இஸ்ரேல் எப்படி போர் மூலயமாக கைப்பற்றியது என்ற தகவல்களையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலில் கலிலேயா கடலானது உப்பு நீர் கொண்ட கடல் இல்லை. இது குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீரை கொண்ட ஒரு பெரிய ஏரி. அந்த காலத்துல இந்த கலிலேயா ஏரியானது பறந்து விரிந்திருந்த காரணத்தினால கலிலேயா ஏரி என்று அழைப்பதற்கு மாறாக கலிலேயா கடல் என்று அழைச்சிருக்காங்க. இன்று வரை இதை கலிலேயா கடல் என்றே அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த கலிலேயா கடல் இருக்கும் பகுதியானது கிபி 1948 ஆண்டு இஸ்ரேல் என்ற நாடு உதயமான அடுத்த நாளே அரேபிய நாடுகளுக்கும் இஸ்ரேல் நாடுக்கும் ஏற்பட்ட போரில் இஸ்ரேலிய ராணுவம் இந்த கலிலேயா பகுதியை கிட்டத்தட்ட 90% பகுதிகளை கைப்பற்றியது. மீதி பகுதிகளை சிரியா என்ற நாடு கைப்பற்றியது. இந்த சிரியா என்ற நாடு கைப்பற்றிய பகுதிகளானது இஸ்ரேலுக்கு வட திசையில் இருக்கும் கோலன் ஹைட்ஸ் என்ற மலை தொடரின் அடிவாரத்தில் இருக்கும் கலிலேயா கடற்பகுதிகளை சிரியா தன்வசப்படுத்தியது. அந்த பகுதிகளையும் இஸ்ரேல் கிபி 1967 ஆண்டு நடைபெற்ற 6 டே வார் என்று சொல்லப்படும் போரில் இஸ்ரேல் அனைத்து பகுதிகளையும் சிரியாவிடமிருந்து கைப்பற்றியது. சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகளான கோலன் ஹைட்ஸ் மலைத்தொடர் மற்றும் கோலன் ஹைட்ஸ் மலை அடிவாரத்தில் இருக்கும் கலிலேயா கடற்பகுதிகளையும் ஐநா சபை மற்றும் உலக நாடுகள் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. இஸ்ரேல் தன்னிச்சையாக போர் தொடுத்து சிரியாவிடமிருந்து கைப்பற்றியதாகவே இன்று வரை கருதப்படுகிறது. தற்பொழுது திரையில் நாம் குறியிடப்பட்டு காட்டப்படும் இடம்தான் கலிலேயா கடல்.